ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் பேச்சை நம்பி இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டுட்டதானே? இப்போது இந்த நொடியிலிருந்தே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து பல அழகான விஷயங்களை இந்த சாயப்பா உனக்காக நடத்தி கொடுத்து நிச்சயமாக உன்னை மகிழச் செய்வேன். உன்னை படுத்துகிற தலையெழுத்தை மாற்றி அமைச்சு எல்லா விஷயங்களும் இனி உனக்கு சரியாய் சிறப்பாய் நடக்கும்படி நான் செய்கிறேன். சிக்கல்களாக பிரச்சனைகளாக இருந்த உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷங்களை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திக்கோ. உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். சிக்கல்களாகவும் பிரச்சனைகளாகவும் இருக்கும் உன் வாழ்க்கையை நினச்சி நீ வருத்தப்படாதே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை உண்டாக்கி தரப்போகிறேன். நீ ஆசைப்படுற வாழ்க்கை நல்ல முறையில் உனக்கு அமைவதற்கு நான் வழிகாட்ட போகிறேன். உன் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இடைஞ்சல்களால் அமைதி குலையும் போது, உன் சகிப்புத்தன்மை குறைந்து கோபமும் எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையும் வரும்போது இந்த சாயப்பாவை தேடி என் ஆலயத்துக்கு வந்துட்டு போ. நீ எப்போது என் கோயிலுக்குள்ளே வந்தாலும் நான் உனக்கு மன அமைதியை கொடுப்பேன். எதிர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே இருந்து எடுத்துக்கிட்டு நல்ல நேர்மறையான எண்ணங்களை உனக்கு கொடுத்து எல்லா விஷயங்களிலும் உன்னை வெற்றி பெற வைப்பேன். என்னால் சமாளிக்க முடியலையே, என்ன பண்ணுறது நீ என்னிடம் வந்து கேட்கும் போதெல்லாம் நானே உனக்கு துணையாக இருந்து நல்ல வழியை காட்டுவேன். ஏன் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நீ இருக்கும்போது எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். என்னை சரணடைந்த உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மனசில் எதை நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை உண்டாக்குவேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. முதல்ல உன்னை நீ மரியாதையோட பாரு. நீ உன்னை மரியாதையாக நடத்து. உன்னை நீ நேசிக்கணும். உன் உடம்ப அக்கறையாக நல்லா பார்த்துக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் நீ சரியாக மதிக்கிறதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம். உன் நேரத்தை நீ மதிக்கணும். உனக்காக எதுவும் செஞ்சுக்காம அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி போய் நீ செஞ்சதெல்லாம் போதும். முதல்ல நீ உனக்காக நேரம் ஒதுக்கி உன் உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டு உனக்கு பிடிச்ச விஷயங்களை நீ செய்யும் போது இந்த உலகமும் தானாகவே உன்னை மதிக்க ஆரம்பிக்கும். உனக்கான மரியாதையை கொடுக்க ஆரம்பிக்கும். மன உறுதியோடு நீ போராடும் போது கண்டிப்பாக கடைசி நிமிஷத்தில் வாழ்க்கை உன்வசமாக மாறிடும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து அலை போல மோதினாலும் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உயர்ந்த இடத்துல உன்னை உட்கார வச்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நான் தருவேன். உன் எண்ணமும் குறிக்கோளும் எப்போதும் உயர்வாக இருக்கும்படி பார்த்துக்கோ. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக ஆக்கித்தர நான் இருக்கேன். வெற்றியை உனக்கானதாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்க்குற காரியங்கள்லாம் வெற்றிகளை உண்டாக்கி தருவேன். அடுத்தடுத்து உனக்கான நல்ல செய்திகளை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ வருத்தப்பட்டு சொன்ன அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் என் செல்லமே. நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு தடங்களாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டான் அல்லவா? இதோ உன் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துட்றேன். நீ எதை முழுசாக நம்புறியோ அது கண்டிப்பாக உனக்கு நடந்தே தீரும். அதே போல் எந்த பிரச்சனை உன்னை பாடாப்படுத்துதோ அதையும் சரி செஞ்சு உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனைகள் எவ்வளோ பெருசாக இருக்கேன்னு உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான தீர்வை பற்றி யோசி. எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு உனக்கு தேவையான சக்தியை நான் கொடுக்குறேன். அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே சரியாயிருன்றதை முழுசாக நம்பு. உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயமாக ஜெயிக்கும். ஒவ்வொரு நாளின் ஆரம்பத்தையும் நம்பிக்கையோடு துவங்கு. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் சோர்ந்து போக வேண்டாம். என் மேலே நம்பிக்கை வச்சு நீ முயற்சி செய்யும் போது எல்லா விஷயங்களிலும்
நான் கண்டிப்பாக வெற்றியை தான் கொடுப்பேன் என் செல்லமே. மனசளவில் நீ உறுதியாக இருக்கும்போது இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயமும் உன்னை பாதிக்காது. இந்த சாயப்பா உன் கூடவே இருப்பனை தவிர உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். கடந்த காலத்தை நினச்சி கலக்கம் கொள்ளாமல், எதிர்காலத்தை நினச்சி பயம் கொள்ளாமல், இந்த நிகழ்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு முயற்சி செய். உன் மன பாரத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான மன மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்லி தைரியமாக இரு. உன் தடம் மாறாமல் உன் தடுமாற்றம் சரியாகும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன். ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களும் பலவிதத்தில் உனக்கு பல வழிகளை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீ தான் சரியான விஷயங்களை புரிஞ்சுக்கக்கூடிய தெளிவு இல்லாமல், விழிப்பு நிலைக்கு வராமல் சும்மா அலட்சியமாகவே இருந்துக்கிட்டு இருக்க. முதல்ல உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பாரு. இந்த சாயப்பா உனக்கு காட்டும் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நான் வழிகாட்டக்கூடிய விஷயங்களில் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை பெற தயாராகு. யாரெல்லாம் நீ தோற்று போகணும், சோர்ந்து போகணும், கீழே விழுகணும்னு நினச்சி உனக்கு எதிராக கெட்டதை செய்கிறாங்களோ அதை அப்படியே உனக்கு சாதகமாக நல்லதாக நான் மாற்றி கொடுக்குறேன். என்னடா நம்ம இவங்களுக்கு கெட்டது செஞ்சால் நல்லதாக மாறிடுச்சேன்னு உனக்கு கெட்டது செஞ்சவங்க நடப்பதை புரிஞ்சுக்காம புலம்பிக்கிட்டே கிடக்கட்டும். நீ பண்ண நல்லதும் நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து சேர்த்துடும். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. தீராத உன் மன வேதனைகளையும் உன் மன கஷ்டங்களையும் காயங்களையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக உன் வருத்தத்தையும் வேதனைகளையும் கூடிய சீக்கிரமே நான் தீர்த்து வச்சிட்றேன். தப்பு செஞ்சா தலைவணங்கி மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் நீ செய்யாத தப்புக்கு உன்னை குறை சொல்கிறவங்க முன்பாக உன் தலைமுடி கூட அசையாமல் பார்த்துக்கோ என் செல்லமே. நீ சற்றும் யோசிக்காத போது, நீ எதிர்பாராத நேரத்தில் இந்த சாயப்பா நான் வந்து உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தருவேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சரியான நேரம் வரும்போது சகலத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து இந்த சாயப்பாவே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ படுற வேதனைகளையும் நீ படும் கஷ்டங்களையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உன்னுடைய வருத்தங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை அல்லவா? இதோ உன் வருத்தங்களை எல்லாம் நான் போக்கி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ எங்கெல்லாம் போகணும்னு நினச்சியோ அந்த பயண திட்டங்கள் திட்டமிட்டது போல நடக்கும். எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் அப்படியே நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். அமைதியாக உனக்கான பாதையில் நீ போய்கிட்டே இரு. உனக்கு இருக்கும் இடைஞ்சல்கள் பிரச்சனைகளை நான் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் சகிப்புத்தன்மை குறைந்து கோபமும் எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையும் வரும் அளவுக்கு நீ நடந்து கொள்ளாதே. எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியாக பொறுமையாக சமாளிக்க கற்றுக்கோ. எல்லா கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில விஷயங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக அதை பார்த்து பயந்து வருத்தப்பட்டு வாழாதே. அடுத்தடுத்து நீ சற்றும் எதிர்பாராத அற்புதமான பல நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க திட்டம் போட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் பாதுகாப்பு வளையத்தில் பத்திரமாக இருக்கக்கூடிய நீ உன் பிரச்சனைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. என்னை முழுசாக நீ சரணடைஞ்சாலே உன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வச்சு உனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும்படி செஞ்சிருவேன். இங்கே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்குள்ளும் இந்த கடவுள் நிறைஞ்சேதான் இருக்கேன், மறைஞ்சேதான் இருக்கேன். என்னை நினைக்கும் உனக்குள்ளும் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்லதை செஞ்சு கொடுத்துட்றேன். உன் துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தையும் போக்கி உன் வாழ்க்கையில் திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்து உன் தலையெழுத்தை அழகாக ஆக்கித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் உன் கடமையிலிருந்து பின்வாங்காதே. எந்திரிச்சு தைரியமாக நில்லு, தொடர்ந்து போராடு. நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். நீ செய்கிற செயலில் எல்லாம் வெற்றி உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் கூட நான் செய்ய போகிறேன். யாரிடம் போய் கேட்டாலும் கிடைக்காத ஒன்று இந்த சாயப்பா கிட்ட மனமுருகி கேட்டால் கிடைக்கும்னு சொன்னாய் அல்லவா? இதோ நீ சொன்னது போலவே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன்.
என்னை காண வந்து மௌனமாக என் ஆலயத்தில் தரிசித்து கண் கலங்கி என் ஆசீர்வாதங்களை பெற்று சென்ற உனக்கு இனி எல்லாவற்றையும் சிறப்பாகவே உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்து